தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டப்படுவதான அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 39.20 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நாளை அடிக்கல் நாட்டப்படுவதான அன்னை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் தற்போது உருவாக்கப்பட இருக்கிறது. சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அருகே வருகின்ற செவ்வாய்க்கிழமை 10 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதற்கான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டி இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாட்டில் வாழும் அனைவருக்கும் போல் சிறுபான்மை மக்கள் சம உரிமையுடன் வாழ்வதற்கு தேவையான உதவிகளை அனைத்தையும் செய்து வருகின்றது தமிழ்நாடு அரசு. இதன் அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்வதை அவர்களுடைய வாழ்நாள் கடமையாக கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் ஆண்டுதோறும் சென்னை வரும் இஸ்லாமியர்கள் பயணம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னை வந்து தங்கி அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழகம் முழுக்க ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் ஹஜ் இல்லத்தில் தங்கி ஒரு நாள் முன்னதாக வந்து தங்கி அங்கிருந்து விமானத்தில் செல்லலாம் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் விமான நிலையம் அருகிலே இந்த ஹஜ் இல்லம் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர்கள் இந்த ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் தற்போது பன்னாட்டு விமான நிலையம் அருகிலே உதயமாக இருக்கிறது. அதற்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.